ஹாய் மக்களே, ஒரு மினி விழா பார்த்துடலாங்களா. இந்த மினி விழா பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எடுத்ததாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சிட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி பெரிய தம்பி மட்டும் தான் காலேஜ் போகிறான். பரணி லீவுங்க. பரணிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பையன் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான். சார் ஹாஸ்பிட்டலுக்கு திங்கக்கிழமை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஸ்கூல் லீவ் போட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம தாங்கிட்டு வீட்டு வேலை செய்வோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அதே எண்ணமாக தான் இருக்கும். எனக்கு அதே மைண்ட்லேயே தான் இருக்கும். வேலை செய்கிறப்பலாம் தூங்குறானா எந்திரிச்சிட்டானா வயிற்று கொடுக்கணுமே, மாத்திரை கொடுக்கணுமே நேரத்துக்கு, என்ன சாமி வேணும், சுடுதண்ணி குடிக்கிறியா, அப்படியே பார்த்து 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 ஒன்று நான் கொடுப்பேன். நீங்களும் அப்படி தானா சொல்லுங்கள். உண்மையாலுமே வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளுக்கு கை கால் ஓடாதுங்க. அந்த அன்னைக்கு அந்த டேவே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியே தான் இருக்கும். அந்த அன்னைக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பரணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுதுறது படிக்கிறதுலாம் இருந்தது. அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. தம்பி கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரிலாக்ஸ் ஆகி என்னென்ன ஹோம் ஒர்க்குன்னு கேட்டு அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் கொஞ்சம் உடம்பு நாள் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் போனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அது எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டு தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் போட்டு வச்சுட்டேன். பெரிய தம்பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டு பெப்பர் போட்ட ஆம்லேட்டும் தம்பிக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய தம்பி பார்த்திங்கன்னா காலேஜும் கிளம்பிட்டார். இனி வரப்போகிற தீபாவளிக்கு ஸ்கூல் காலேஜ் லீவு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்.